வணக்கம், இது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். நான் நித்யகுமார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டத்தை ஒட்டிய குரங்கணி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீயில் சிக்கியவர்களில் 26 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். போடி அருகே குரங்கணி மலைப்பகுதியில் உள்ள டாப் ஸ்டேஷன் மலைப்பகுதியில் திருப்பூர் மற்றும் சென்னையை சேர்ந்த 37 பேர் 2 குழுக்களாக மலையேற்ற பயிற்சிக்காக சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீயில் வனப்பகுதிக்குள் இருந்தவர்கள் சிக்கியுள்ளனர். பலர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் காயமடைந்தவர்களை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். தேனி காட்டுத்தீ தொடர்பாக சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விபத்தில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என தெரிவித்தார். காட்டுத்தீ சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்படும் எனவும் வனத்துறை அமைச்சரை சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்லுமாறு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். அரசின் அனைத்து துறை அதிகாரிகளும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நான் வனத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறேன். மத்திய பாதுகாப்பு அமைச்சரோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய அரசு எங்களுடைய முதலமைச்சருடைய செயலாளரும் தொடர்பு கொண்டு அவரிடத்திலும் பேசி மத்திய பாதுகாப்பு அமைச்சருடைய உதவியாளர் பேசி மீட்புக்கு தேவையான ஹெலிகாப்டர் உதவியை பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறேன். அனைத்து உதவிகளோடு அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு அதுக்குள்ள காட்டுக்குள் இருப்பதில் மீட்பதற்கான நடவடிக்கை அரசு. தேனி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைபேசி வழியே பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீட்பு நடவடிக்கைகளில் தமிழக அதிகாரிகளுக்கு உதவுமாறு விமானப்படையினருக்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சாலைகளை நவீனப்படுத்துவதற்காக மத்திய அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 70வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் சென்னை இடையேயான பசுமை சாலையானது 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தில் முதல் முறையாக 8 வழிச்சாலையாக அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். தனது உரையில் கமல்ஹாசனை விமர்சித்த முதலமைச்சர் நடிகை கௌதமிக்கு சம்பள பாக்கியை தராத கமல் எப்படி தமிழக மக்களுக்கு நன்மையை கொடுக்க முடியும் என்று வினவினார். இவருடைய படம் சொந்த படம் எடுத்திருக்கிறாங்க. அதுல கௌதமி என்ற திரைப்பட நடிகை, அதுல அந்த படத்துக்கு உதவியா இருந்து பல வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு ஊதியமா கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை கூட இந்த கமலஹாசனா கொடுக்க முடியல. எப்படி மக்களுக்கு காப்பாற்றுவார்? காவிரி பிரச்சினையில் மத்திய அரசு அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுவதாக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சினை உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாகவும் நதிநீர் பிரச்சினையில் தென் மாநிலங்களை சீர்குலைக்கும் முயற்சி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து விவசாய சங்கங்களின் சார்பில் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநில முதலமைச்சர்களை தாம் சந்தித்து பேச உள்ளதாகவும் PR பாண்டியன் தெரிவித்தார். தேனி மாவட்டத்தை ஒட்டிய குரங்கணி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கியவர்களில் 26 ஸ்டாலின் மட்டுமல்ல, ரஜினி, கமல் போன்று யார் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்று அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 70வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அமைச்சர் ஜெயலலிதா உயிருடன் இருந்திருந்தால் ரஜினி, கமல் போன்றவர்கள் கிளம்பியிருக்க முடியாது என்று தெரிவித்தார். பட்ஜெட் என்பது தற்போது வெறும் சடங்காக மாறியுள்ளதாக தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் தேமுதிக சார்பில் மகளிர் தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், பெண் என்பவள் நேர்மையானவளாக, தைரியமானவளாக, ஆண் சமூகத்தை மதிப்பவளாக இருக்க வேண்டும் என்று கூறினார். உலக முதலீட்டாளர்கள் தினத்திலேயே ஒன்னும் நடக்கல. இனி இது போல என்ன நடத்தி என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி பட்ஜெட்டை பத்தி காலையில கேட்டாங்க. இதுவரைக்கும் வருஷா வருஷம் போடுற பட்ஜெட் ஒழுங்கா இங்க நடந்திருந்தா ஏன் நம்ம நாடு இப்படி இருக்க போது? அதனால பட்ஜெட் என்பது ஒரு சடங்கா போயிருச்சு. இதெல்லாம் மாறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன்.
பவானி ஆற்றின் குறுக்கே கேரளா அணை கட்டினால் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பவானி ஆற்றின் குறுக்கே அட்டப்பாடி என்ற இடத்தில் கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி பாமக சார்பில் கோவை மேட்டுப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அன்புமணி ராமதாஸ், கேரளாவின் முயற்சியை தமிழக அரசு தடுக்காவிட்டால் சோலையூரில் கேரளா குவித்து வைத்துள்ள கட்டுமான பொருட்களை இளைஞர்கள் ஒன்று திரட்டி அகற்றப் போவதாக எச்சரிக்கை விடுத்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராக அண்மையில் பதவி உயர்வு பெற்ற கே. சிவனுக்கு சென்னை அம்பத்தூரில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. சென்னை வாழ் குமரி மாவட்ட மக்கள் நலச்சங்கங்களின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினர் H. வசந்தகுமார் பங்கேற்றார். இந்த விழாவில் பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன், தாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்ததற்கு பெருமைப்படுவதாக தெரிவித்தார். செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் தற்போது ஆக்கப்பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருக்க இஸ்ரோ சார்பில் புதிய செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஊழல் எதிர்ப்பு என்பது அரசியல்தான் என்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையில் தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்கு ஊழல் தடையாக இருப்பதாகவும் அரசியல் கட்சிகளோடு இணைந்து பணியாற்றும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் கூறினார். வல்லரசு என்பது விண்வெளியில் இல்லை என்றும் அது வயல்வெளியில்தான் இருக்கிறது என்றும் சகாயம் தெரிவித்தார். நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பில் உழவன் விருதுகள் விழா ஈரோட்டில் நடைபெற்றது. மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். விவசாயிகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் உழவன் விருதுகள் வழங்கும் விழா ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள பரிமள மஹாலில் சனிக்கிழமை தொடங்கியது. 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி பாடல்களுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சினைகளையும் துயரங்களையும் அவர்கள் பாடல் வாயிலாக எடுத்துரைத்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் உழவன் விருதுகள் வழங்கும் விழாவில் 8 பிரிவுகளின் கீழ் விருதுகளை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வழங்கினார். ஈரோடு சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த சுந்தர்ராமனுக்கு சிறந்த விவசாய பயிற்சியாளர் விருதும், சிவகங்கையைச் சேர்ந்த சோழமலைக்கு சிறந்த நீர் மேலாண்மைக்கான விருதும் வழங்கப்பட்டது. சிறந்த விவசாய கண்டுபிடிப்பாளருக்கான விருது வேலூர் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ராஜாவுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த விவசாய தொழில் முனைவோர் விருது ஈரோட்டைச் சேர்ந்த வேலுச்சாமிக்கு வழங்கப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் உழவன் விருதுகள் வழங்கும் விழாவில் சிறந்த முன்னோடி விவசாயிக்கான விருது புளியங்குடியைச் சேர்ந்த அந்தோணிசாமிக்கும், கோவை பொள்ளாச்சியைச் சேர்ந்த மது ராமகிருஷ்ணனுக்கும் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டின் மூத்த முன்னோடி விவசாயி செங்கம் வெங்கடாச்சலத்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும், ஈரோட்டை சேர்ந்த உயிர் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்புக்கு சிறந்த விவசாய கூட்டமைப்பு விருதையும் கமல்ஹாசன் வழங்கினார். வேலூர் காட்பாடியைச் சேர்ந்த தீபலட்சுமிக்கு சிறந்த இளம் விவசாயிக்கான விருதும் வழங்கப்பட்டது. உழவன் விருதுகளை வழங்கிய பின்னர் விழாவில் பேசிய மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன், எத்தனையோ விருதுகளை வழங்கியிருந்தாலும் வாங்கியிருந்தாலும் இந்த விருதுகளை வழங்குவதில் உன்னதமாக கருதுவதாக தெரிவித்தார். உழவுக்கு வந்தனை செய்ய வேண்டும் என்றும் பாரம்பரிய உணவு வகைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் ஏரியில் மூழ்கி உயிரிழந்தனர். கூடுவாஞ்சேரி அடுத்த ஒத்திவாக்கத்தில் மளிகை கடை நடத்தி வருபவர் வேல்முருகன். இவர் தனது தங்கை மகன்களான செபஸ்டின் மற்றும் சபரீசன் ஆகியோருடன் அருகிலுள்ள ஏரியில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக 7 வயது சபரீசன் நீரில் மூழ்கியதைக் கண்டு அவரை காப்பாற்ற முயன்ற செபாஸ்டியனும் வேல்முருகனும் அடுத்தடுத்து நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க எந்தவிதத்தில் எம்பிக்கள் பதவி விலகல் அழுத்தம் தரும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். எம்பிக்களாக இருந்து வலியுறுத்தும் போதே நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசு பதவி விலகினால் மட்டும் காவிரி விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்குமா என்றும் அவர் மறு கேள்வி எழுப்பினார். நல்லா புரிஞ்சுக்கணும், நாம நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போதே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்கே நமக்கு தீர்வு கிடைக்கல. இதெல்லாம் வேண்டுமென்று அரசியலுக்காக செய்ய வேண்டிய செயல். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியின் எண்ணத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிரதிபலித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு விரோதமான சட்ட விதிகளுக்கு மாறான அநீதியான தீர்ப்பு. Mr. Modi has betrayed Tamil Nadu. Terrible betrayal.
காவிரி விவகாரத்தில் மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற 4 மாநில பிரதிநிதிகள் கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை விளக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்காக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த முயற்சியில் ஈடுபடுவது உள்ளபடியே வருத்தமளிக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். 9ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதம் என்ன என்பதை விளக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 6 வாரத்தில் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் என பாஜக எம்பி இல கணேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காது என சிலர் பேசி வருவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதுதான் பிரதமரின் விருப்பமும் கூட என்றும் அவர் குறிப்பிட்டார். 6 வாரத்திற்குள்ளாக இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான ஒரு முயற்சியை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சந்தேகப்பட்டு மத்திய அரசாங்கத்தை தூற்றுவதற்காகவே இருக்கிற சில பேர்கள் எல்லாம் இப்போதிருந்தே ஏதோ வாரியமே அமைக்காது போலவும் பல்வேறு விதமான கருத்துக்களை பேசி வருகிறார்கள். அது அரசியல் நோக்கத்தோடு பேசுவது. ராஜீவ் கொலை வழக்கில் குற்றவாளிகளை தாம் மன்னித்து விட்டதாக கூறியுள்ள ராகுல் காந்தியின் கருத்து வரவேற்கக்கூடியது என்று தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டம் கல்லார், சிக்கல், திருவந்திபுரம் கிராம மக்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் பாப்பாக்கோவில் பகுதியில் நிரந்தர வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வீடுகளுக்கான மனைப்பட்டாக்களை அவற்றின் பயனாளிகளுக்கு வழங்கி பேசிய அமைச்சர் OS மணியன் இந்த கருத்தை தெரிவித்தார். இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் அதை நான் மறப்போம் மன்னிப்போம் என்கிற எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கிற அந்த கருத்து உள்ளபடியே வரவேற்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய ஒரு செயல். கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை அமைப்பது குறித்து வரும் பட்ஜெட்டில் அறிவிக்காவிட்டால் பொதுமக்களை ஒன்று திரட்டி தொடர் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய இந்த திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் தடுப்பணை திட்டம் குறித்து அறிவிக்காவிட்டால் குடும்ப அட்டைகளை ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். திருப்பூர் பாரத ஸ்டேட் வங்கியில் 2 கோடி ரூபாய் வாகன கடன் பெற்று மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்ட 3 பேர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் அங்கேரிபாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது நண்பர்களான தங்கதுரை மற்றும் பார்த்திபன் ஆகியோருடன் சேர்ந்து 2 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார். ஆனால் இந்த கடனை பெற போலி ஆவணங்களை அவர் சமர்ப்பித்தார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் நாகராஜனிடம் வங்கி அதிகாரிகள் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து 3 பேரையும் கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரையில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறி ஏராளமான கிறிஸ்தவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடி, கூடல் நகர், கூடல்புதூர் ஆகிய பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் புகுந்து சிலர் தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் இளம்பெண் ஒருவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அரக்கோணத்தை அடுத்த மின்னல் கிராமத்தைச் சேர்ந்த இயேசு என்பவரின் மகள் சரளா தனது காதல் கணவர் பிரபுவுடன் வாழ்ந்து வந்தார். இவர்களுக்கு 5 மற்றும் 1.5 வயதில் 2 குழந்தைகள் உள்ளனர். நேற்று திடீரென சரளா தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என கூறி உறவினர்கள் அரக்கோணம் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் விசாரணை நடத்தப்படவில்லை என கூறி அவர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். கோட்டாட்சியர் வேணுசேகர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 3 வயது குழந்தை படுகாயமடைந்தனர். அங்குள்ள ஐயன் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மேட்டூரை சேர்ந்த லோகநாதன் மற்றும் மனைவி, குழந்தை மீது எதிரே வந்த கார் மோதியது. இதில் 3 பேரும் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பெண் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்தார். அவரின் மரணத்திற்கு அந்த பெண்ணின் கணவனே காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். ஆலங்குடியை அடுத்த கூழையான்காட்டைச் சேர்ந்த நிர்மலா என்ற பெண் சந்தேகத்திற்கிடமான முறையில் வீட்டில் இறந்து கிடந்தார். அவரது மரணத்திற்கு கணவர் நாகேஷ் தான் காரணம் எனவும் அவரை உடனே கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரியும் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் ஏமூர் புதூரில் ஐஸ் சாப்பிட்ட 23க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஐஸ் தொழிற்சாலைக்கு கோட்டாட்சியர் சீல் வைத்தார். வாந்தி மயக்கம் ஏற்பட்ட குழந்தைகள் மீட்கப்பட்டு கரூரில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் கோவில்களில் சித்தர் யோக முறைப்படி தயாரிக்கப்பட்ட மூலிகை கலந்த விபூதியை பயன்படுத்த வேண்டும் என்று பழனி விபூதி சித்தர் ஆதீனம் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு தெய்வீக தமிழ் புரட்சி பாசறை மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாநில நிறுவன தலைவர் ஆதி மதன கோபால் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில ஆலய பாதுகாப்பு குழு அமைப்பாளர் பழனி விபூதி சித்தர் ஆதி மூலம் கலந்து கொண்டு சித்தர் யோக வழிமுறையில் மூலிகை கலந்த பஞ்சசானம் விபூதியின் சிறப்புகள் குறித்து விளக்கி கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்கநல்லூரில் அனுமதியின்றி கொடியேற்ற முயன்ற கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு அனுமதியின்றி அவர்கள் முழக்கமிட்டவாறு கொடியேற்ற முயன்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் 15 பேரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கோடை சீசனை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்து வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 2 மாதங்களாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக இருந்ததால் நகரச்சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன. இந்த நிலையில் வார விடுமுறை நாட்களில் இங்கு சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த ஆமைக்குளத்தில் காமன் பண்டிகை மற்றும் பிரதான கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு முழுவதும் விடிய விடிய நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அப்பகுதியிலுள்ள தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் ஏராளமான தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த இஞ்சிமேடு வரதராஜ பெருமாள் கோவிலில் திருப்பாவாடை அன்னக்கூட உற்சவம் நடைபெற்றது. அத்துடன் உலக நன்மை வேண்டி புஷ்ப யாகம் மற்றும் பல வகையான மூலிகைகள் அடங்கிய மகா சிறப்பு யாகமும் நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இந்த யாகங்களை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள ஸ்ரீ பெருந்தேவி வரதராஜ பெருமாள், அனுமன், ஸ்ரீ கல்யாண நரசிம்மர், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. ஓசூர் அருகே பந்தலப்பள்ளியில் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 லாரிகள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சேருவதற்குள் 4 லாரிகளும் முற்றிலும் எரிந்து நாசமாகின. அப்போது தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கண்மாயில் கூடுதலாக மண் அள்ள அதிகாரிகள் துணை போவதாக கூறி அந்த பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டன போராட்டம் நடத்தினர். திருமங்கலத்தை அடுத்த திரளி ஊராட்சிக்குட்பட்ட பட்டப்பட்டி கிராமத்திற்கு சொந்தமான கண்மாயில் மணல் அள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆளுங்கட்சி பிரமுகர் ஒருவர் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமாக மணல் அள்ளுவதாகவும் அவருக்கு அதிகாரிகள் துணை போவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரத்தில் லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் கேட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரத்தை அடுத்து விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராமலிங்கம் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக சென்ற லாரி ஓட்டுநரிடம் ராமலிங்கம் மற்றும் காவலர் கோவிந்தன் ஆகியோர் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநர் வாட்ஸ்அப் மூலம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து பணியிட மாற்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் குமுளி மலைசாலையில் 500 அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்தார். கேரளாவிலிருந்து பலாக்காய்களை ஏற்றிக்கொண்டு ராஜஸ்தானுக்கு சென்ற லாரி குமுளி மலைசாலையில் தடுப்பு சுவரில் மோதி 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. தகவலறிந்து அங்கு சென்ற மீட்புப் படையினர் இடிபாட்டில் சிக்கியிருந்த ஒருவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இவர் ராஜஸ்தானைச் சேர்ந்த அலீம் என்பது தெரியவந்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் வெள்ளைப்பூண்டு வரத்து அதிகரிப்பால் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் கடந்த வாரம் நீலகிரி வெள்ளைப்பூண்டு 1 கிலோ 15 இருந்து 70 ரூபாய்க்கும், கர்நாடகா வெள்ளைப்பூண்டு 10 ரூபாயில் இருந்து 50 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஆனால் நேற்று நீலகிரி மற்றும் கர்நாடகாவில் இருந்து பூண்டு வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் 1 கிலோ பூண்டின் விலை 20 ரூபாய் வரையிலும் குறைந்து காணப்பட்டது. இதனால் தங்களுக்கும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
சென்னையில் வெடிபொருள் வெடித்ததில் ஒருவர் காயமடைந்தார். ஹைசவுஸ் அனுமந்தபுரத்தைச் சேர்ந்த ரவுடி எல்லப்பன் வெடிபொருளை தனது இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றுள்ளார். அப்போது ஐசவுஸ் பகுதியில் தனது பைக்கை நிறுத்தி வைத்திருந்த போது வெடித்து சிதறியது. இது தொடர்பாக எல்லப்பனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எல்லப்பன் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன என போலீசார் தெரிவித்தனர். அவருக்கு வெடிபொருட்கள் எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. மீத்தேன் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் 2022ஆம் ஆண்டுக்குள் தமிழகம் பாலைவனமாகும் என்று மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசி இந்த அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன், மக்கள் விரும்பாத திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாது என தமிழக அரசு அறிவித்த பின்னரும் நெடுவாசல், திருவாரூர், தஞ்சை ஆகிய இடங்களில் புதிய மீத்தேன் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருசக்கர வாகனங்களில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோவை சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியது. அந்த வாகனம் முன்னால் சென்ற மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. அதில் பயணம் செய்த கணவன், மனைவி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றொரு இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவரும் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்கினால் அரசியல்வாதிகள் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள் என்று மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் 2 நாள் மாநாடு நடைபெற்று வந்தது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வின் முதல் வாரம் முடங்கி போனது குறித்து வேதனை தெரிவித்தார். நிர்பயா நிதி செலவு விவகாரம் தொடர்பாக பெண்கள் நலத்துறை அமைச்சகத்திற்கு நாடாளுமன்ற குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒருபுறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மற்றொருபுறம் பெண்ணின் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்படும் நிதி மிகவும் குறைவாக செலவழிக்கப்படுவது பெரும் முரணாக இருப்பதாக நிலைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2017-18ஆம் நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருந்த 90 கோடி ரூபாயில் 18 கோடி ரூபாய் மட்டுமே செலவழிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 18 வயதை எட்டிவிட்டால் ஒருவரை உடனடியாக வாக்காளராக பதிவு செய்ய அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு மத்திய அரசு யோசனை தெரிவித்திருக்கிறது. 17 வயது மத்தியில் இருப்பவர்களும் 18 வயதை எட்டியதும் தங்களை வாக்காளராக பதிவு செய்வதற்கு சில கால வரையறையை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பரிந்துரைத்து இருந்தது. இந்த நடைமுறைக்கு கொண்டு வருவது குறித்து ஆணையில் உள்ள நிபுணர்கள் ஆலோசிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறார் குற்றவாளிகள் சரியான புனர்வாழ்வு திட்டங்கள் மூலம் மீண்டும் தங்கள் அன்றாட வாழ்க்கை நீரோட்டத்திற்கு திரும்ப வருவதற்கான நிலையான செயல் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்ற மாநில அளவிலான கருத்தரங்கு ஒன்றில் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா பங்கேற்று பேசினார். பெரும்பாலான சிறார் குற்றவாளிகள் போதைப்பொருள் பழக்கங்களுக்கு அடிமையாகி உள்ளதாலேயே குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்றும் இதனை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். மாணவர்களிடம் சகிப்புத்தன்மையை வளர்த்தெடுக்க மத நூல்களை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறை அமைச்சர் மேனகா காந்தி வலியுறுத்தியுள்ளார். மத நூல்கள் மற்றும் நன்னடத்தைகள் குறித்த பாடங்களை பாடத்திட்டத்தில் சேர்ப்பதன் மூலமாக மாணவர்களிடம் நன்னெறிகளை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மேனகா காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி மகாராஷ்டிரா மாநில விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகளின் எண்ணிக்கையில் மகாராஷ்டிரா மாநிலம் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் விவசாயிகள் நெடும் பயணம் மேற்கொண்டுள்ளனர். நாசிக் நகரில் தொடங்கிய இந்த பேரணி நாளை மும்பையை சென்றடைகிறது. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை சட்டமன்றம் முன்பு காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். திரிபுராவில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் அங்கு நடந்த வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மற்றும் பிற தலைவர்கள் பார்வையிட்டனர். திரிபுராவில் பெரும்பான்மை பெற்று பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் சில நாட்களுக்கு முன்பு லெனின் சிலை அகற்றப்பட்டது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கும் பாஜகவினருக்கும் இடையே தெற்கு திரிபுராவில் வன்முறை வெடித்தது கவனிக்கத்தக்கது. ஒடிசா மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கோரிக்கை விடுத்துள்ளார். பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றாக உள்ள ஒடிசாவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ள நிலையில் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதுவும் செய்யாது என்றும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற விவசாயிகள் பேரணியில் பங்கேற்று பேசிய அவர், பாஜக தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப் போவதில்லை என்றும் கூறினார். தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பாஜகவுக்கு மக்கள் முக்கியமாக தெரிவார்கள் என்றும் ராஜ் தாக்கரே கடுமையாக விமர்சித்துள்ளார்.
மத்திய பிரதேசத்தில் 40 அடி ஆழ்குழாய் கிணற்றில் விழுந்த 4 வயது குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டது. தேவாஸ் என்ற இடத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி அந்த குழந்தையை பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட குழந்தை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மீது காலணி வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாகூரில் நடந்த கருத்தரங்கு ஒன்றில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருந்த ஒருவர் நவாஸுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். பின்னர் அவர் தனது காலணியை கழற்றி நவாஸ் ஷெரீப் மீது வீசினார். அது அவரது மார்பு பகுதியில் பட்டு விழுந்தது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.